என்ன பண்றோம் இங்க? தனியா கஷ்டப்படுறியே செல்லம். ஏய் விமல், என்ன பண்ற? பரவாயில்ல, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீ பரி விடு. உன்னை அப்படியே விட்டா கீழே கீழே விழுந்து அடி போட்டுரும். கீழே விடுறியா? ஓகே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனி இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் முடிஞ்சு. மாமா, நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் வரேன். முத்து, முத்து நான் வரேன். முத்து நான் கிளம்புறேன். முத்து கிளம்பிட்டேன். சரிங்க ஐயா. எங்க பரம்பரையிலேயே நாங்க எதுக்காகவும் யாருகிட்டையும் எதையும் வாங்க மாட்டோம். அப்படியே ஏதாவது வாங்கிட்டோம்னா அதை சீக்கிரம் தேடி பிடிச்சி உடனே செட்டில் பண்ணிடுவோம். நான் உன்கிட்ட வாங்கினத அவ்வளவு சீக்கிரமா தர மாட்டேன். ஒரு வாரம் வச்சிருந்து அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு மொத்தமா அத மொத்தமா தரேன். வரட்டா? வெயிட் அண்ட் see. நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி. ஓவரா லேட் பண்றான். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கிளாஸ் ரூம் போயிடுவேன். எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே. டேய், கிளாஸ் ரூமுக்கு வழி கேட்டா கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு வழி சொல்ற. வேணா ஒண்ணு பண்ணு. அங்க வராம பாரு ஒரு தட்ட பேர் தலையன். டேய், என்ன நீ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும்னு தெரியறியே. ஒரு பயலும் கேட்கல. நாங்க கேக்குறோம். வா. அப்படியா? இவனை பார்த்தா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே. சூட்கேஸ் திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். டேய் விடு மச்சி. ஏய் விடுங்கடா. அண்ணே, அத நான் எப்படி சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தனே. அப்ப நாங்க சிக்கிட்டோமா? பாருங்கண்ணா. டேய் சும்மா இருடா. நீ சொல்லுமா. அண்ணே, இந்தியாவுக்கு ஒரு கேரளான்னா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்துனே. அவ்வளவு அழகுனே. ஒரு நாடு முழுவதும் ஃபுல்லா ஸ்னோ, செம மிஸ்ட்னே. பச்சை கம்பளிய போத்துன மாதிரி அழகான மலை. ரோட்ல முகம் பார்த்து சும்மா சீவலாமே. ரோட்ல என்ன கண்ணாடி வச்சிருப்பாங்களா? ஏய், அவ்வளோ நீட்னஸ். ரோட்ல நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க, அப்பவே அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணுனே, டிவில காலையில 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஆடு குடுப்பாளுங்க பாரு. எதுக்குடா? அதுக்குத்தான் எனக்கு இவ்வளவு ரேட்டு. ஓ, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும்பாங்க. நமக்கு செம என்ஜாய்மெண்ட்டுமா. டேய், இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா. மச்சி, சுவிட்சர்லாந்து போறோம், டிவி பாக்குறோம், டாட். அவ எவ்வளவு அழகா சொன்னா, அதை விட்டுட்டு டிவி பாக்குறானா. சுவிட்சர்லாண்டை விட சுருக்குன்னு ஒண்ணு வரும் பாரு. டேய், தம் இல்லையாடா? என்கிட்ட இருந்ததை பார்த்து வாங்கிட்டான்டா. ஐடா. ஹாய். லேட் ஆயிடுச்சு. லேட்டா விடு, லேட்டஸ்ட கொடு.
இந்தா. ம் டேய் சீ தள்ளி போ. டேய் டேய் கையடா. டேய் அவரா. இதைத்தான் நாங்க வாரம் வாரம் பாக்குறோமே. லேட்டஸ்ட குறனா லேட்டஸ்ட கொடுக்குற. குறா. கண்டத பார்த்து. டா, இந்த பாரு. டேய் யாரா அது? யாரு மச்சான் சௌந்தர்யா? சொல்றேன், முதல்ல பாரு. என்ன சுவிட்சர்லாந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு? டேய் மச்சான் 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 யாரா சௌந்தர்யா சொல்றா. டேய் யாரு மச்சான் சௌந்தர்யா சொல்றா. சொல்றா. டேய் மச்சான் சொல்றா இல்லனா தலை வெடிச்சிரும்டா. ஆமாடா சொல்லு சீக்கிரம் மச்சான். சொல்றா. வெயிட் வெயிட் வெயிட். அதுக்கு தானடா ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். எப்பவும் போல ஊருக்கு போனனா டேய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடா? முத்து எங்கடா? அங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாருடா. இல்லையே. இல்லனா மூடிக்கிட்டு கதையை கேளு. அப்படியே காவேரிய தாஜா பண்ணி ஓரம் கட்டிட்டு உள்ள வந்தனா அப்படியே என்னை எந்திரிக்க விடாம கட்டி உருண்டுட்டாடா. அதெல்லாம் அனுபவிச்சாதான்டா தெரியும். மீதிய நாளைக்கு சொல்றேன். டேய் 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 இப்பவே சொல்றா. செம்ம மூடா இருக்குடா. எனக்கு டயர்டா இருக்குடா. இப்ப கதையை சொல்றியா இல்லையா? யோசிக்கணுமாடா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கேப்ப மச்சி. சொல்றா. வெயிட் பண்ணுங்கடா. டுமாரோ நெவர் டைஸ். டுடே வி ஆர் டைஸ். என்னடா நான் சொன்னதுதான். பாறா பா. டேய் 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 ப்ளீஸ் டேய் டேய். மேடா மேடா. அப்படியே உட்காந்துருக்கானுங்க. நமக்கு அது அவ்வளோ ஹிட்டா? எப்படியாவது இவனுங்க மனசை மாத்தி வேற ரூட்ல கொண்டு போயிடணும். இல்ல நம்மள தாளிச்சிருவானுங்க. டேய் டேய் என்னடா மச்சி நீ வருவன் தான்டா. வீட்டு கூட போகாம அப்படியே இருக்கும். நீ சொன்ன மாதிரி டுமாரோ நெவர் டைஸ்டா. ஆமாங்கண்ணே. என்ன நோவங்கண்ணா கதையடா சொல்ற. கருவம் பிடிச்சவனே சார் ரேஞ்சுக்கு வருமாடா. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஓகே போய்க்கலாம். விட்றா மச்சி. நீ மேட்டருக்கு வா. அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேனா, அப்போ என் ரூம் கதவை மெல்ல திறந்து எனக்கே தெரியாம தேவதை மாதிரி அன்னம் போல மெல்ல நடந்து அப்படியே என் கிட்ட வந்தாடா. கொசுவத்தி வைக்கவா? ஊதுபத்தி வைக்க. வாய முட்டு கதையை கேள்றா.
டேய் ஒரே கதையை எத்தனை ஸ்டைல்லடா சொல்றது? ஐயோ இவனுங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது போல இருக்கு. அடா பாவீங்களா டேய், எல்லாம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? பின்ன கதை கேட்க காட்டுக்கா போவாங்க. டேய் வீட்ல அம்மா இருக்காங்கடா. வெளியே போவோம். சரி நீங்க மேல போங்க. மா மா 4 காஃபி போடுமா. மடக்கிட்டியா மச்சி? இன்னைக்கு என்ன கதை சொல்றது? ஐயோ மச்சி வா உட்கார உட்கார. எதுக்குடா இந்த பில்டப்? ஆரம்பிச்சிட்டேல் முடிக்கலையே. அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? டேய் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. சரிடா சரி. அன்னைக்கு சண்டே வேற ஆயிடுச்சா? நான் சும்மா தோட்டத்துல கேஷுவலா நடக்கலாம் தான் போனேன். அப்போ ஏய் விமல், இங்க கொஞ்சம் வாயேன். என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன கொஞ்சம் தூக்கி விட. என்ன மசமசன்னு நிக்கிற? தூக்கு. அது பெருசா இருந்தா என்ன, சிறுசா இருந்தா என்ன, பறிக்க போறது இவன். கதைய சொல்ல விடுறா. நாங்க அப்படியே கொஞ்சி கொலாவிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாத்துட்டாங்கடா. யாருடா? முத்துவா? இல்லடா, காவேரி. அவ பார்த்தா என்னடா? சென்னையில சுனாமி வந்தா செங்கல்பட்டு நடுங்கிறது இல்லையா? கதையே கேளுடா. ஏய் நீயா? வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல செல்லம், நான் வேற யார நினைக்க போறேன். அதென்ன அவகிட்ட கொஞ்சம் கொளறிக்கிட்ட? இல்ல, ஒரு ஹெல்ப் கேட்டா அதான் ஒரு மனிதநேயத்தோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதநேயம் என்கிட்ட இல்லையா? நான் அப்படியே காவேரியோட செம்ம மஜால இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ்ரா. It's your phone speaking. You have a new message. யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா. கம் டு மை ரூம் அர்ஜென்ட். முத்து. அதத்தான் டவுனுக்கு அனுப்பிட்டேனே.
எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு இருக்கு. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இங்க இருக்குல்ல. இல்ல யார் ரூமுக்கே போயிட்டு வந்துடுறேனே. அப்படி என்னதான் அர்ஜென்ட்னு சௌந்தர்யா ரூமுக்கு போனேன்டா. அங்க ஃபுல் மூட்ல இருந்தா. திடீர்னு அதுக்குள்ள காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. அவளை போய் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள திரும்ப சௌந்தர்யா கூப்பிட்டா. திரும்ப சௌந்தர்யா ரூமுக்கு போவ, திரும்ப காவேரி கூப்பிட, இங்க ஓட அங்க ஓட, இங்க ஓட அங்க ஓட. அப்பாடா, ஐயோ முடியல, செம்ம டயர்டா. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். கிளம்புங்க எல்லாம் காலேஜுக்கு போலாம். கொண்டு போடா. யூடியூப்ல சகிலா படம் பார்க்கும்போது ஷட் டவுன் ஆன மாதிரியே இருக்குடா.